அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் அவர்களை நீக்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதிமுகவோட மூத்த தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இதுக்கான பேச்சுவார்த்தையை பண்ணிக்கொண்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட் சோஷியல் மீடியாவில் செமையாக ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு. முக்கியமாக செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் பலம் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாக ஆகிக்கொண்டு இருக்கு. அதிமுக ரெண்டாக உடைய போகிறது. அந்த மாதிரி தான் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கான ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னும் 10 நாட்கள் தான் டைம் கொடுப்பேன். அந்த 10 நாட்களில் அதிமுகவில் பிரிந்தவர்கள் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்ப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்காங்க. ஸோ இதனால் செங்கோட்டையன் மீது ஒழுங்கு நடவடிக்கை அதிமுக எடுக்க போகிறது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இதை பற்றி அதிமுகவோட மூத்த தலைவர்கள் நிர்வாகிகள் பல பேர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ செங்கோட்டையன் அவர்களை அதிமுகவில் இருந்து நீக்கவில்லை என்றால் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவுக்கு பெரிய பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி அதிமுகவின் வாக்கு சதவீதம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. முக்கியமாக அதிமுகவில் பல பேர் பிரிந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் செங்கோட்டையன் அவர்களோட நடவடிக்கை அடுத்தடுத்து அதிமுகவை பிளவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் இருக்கு. இப்படியே போனால் கண்டிப்பாக செங்கோட்டையன் அவர்களால் அதிமுக ரெண்டா பிரிவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால செங்கோட்டையனை அதிமுகவில் இருந்து நீக்க வேண்டும், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மூத்த நிர்வாகிகள் பல பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க போறாங்களா. இடைக்கால தடை, அதாவது செங்கோட்டையன் அவர்களை நிரந்தரமாக அதிமுகவில் இருந்து நீக்காமல் சில காலங்கள் மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுக்குற விதமாக அதிமுகவில் இருந்து நீக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாசிட்டிவான இம்பேக்டாக போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுவே நெகட்டிவான இம்பேக்டாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம வெயிட் பண்ணி தான்